வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது 1904ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளை இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்தி 1904ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் நாள் கடல் பயண பயன்பாட்டிற்காக டிஸ்ட்ரல் சிக்னல் முதல் முறையாக நிறுவப்பட்டது. ஜனவரி மாதம் 8ஆம் நாள் சிகாகோ மைய பொது நூலகம் திறக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 12ஆம் நாள் ஜெர்மனியின் தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் அரேரோ போர்கள் ஆரம்பித்தது. ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நார்வேயில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கட்டிடங்கள் அழிந்தன. இதன் காரணமாக 10,000 மக்கள் தங்க இடமின்றி தவித்தனர். ஜனவரி மாதம் 25ஆம் நாள் சர் ஆல்ஃபர்ட் ஜான் மெக்கெண்டர் என்பவர் தி ஹார்ட்லாண்ட் தியரியை உருவாக்கினார். பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1500 கட்டிடங்கள் அழிந்தன. பிப்ரவரி மாதம் 8 மற்றும் 9ஆம் நாட்களில் ரஷ்ய ஜப்பானிய போர் தொடங்கியது. பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் பனாமா கால்வாயின் உரிமையை $10 மில்லியன் அமெரிக்கா பெற்றது. மார்ச் மாதம் 3ஆம் நாள் ஜெர்மனியின் கைசர் வில்ஹெல்ம் II அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனின் சிலிண்டரை பயன்படுத்தி அரசியல் ஆவணத்தை பதிவு செய்த முதல் நபர் ஆவார். மார்ச் மாதம் 4ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரில் கொரியாவில் ரஷ்ய துருப்புகள் மஞ்சூரியாவை நோக்கி பின்வாங்கியது. அதைத் தொடர்ந்து 1,00,000 ஜப்பானிய துருப்புகள் பின்வாங்கின. மார்ச் 6ஆம் நாள் வில்லியம் ப்ரூஸ் தலைமையில் கடல் பயணத்தில் அண்டார்டிக் பகுதியில் கோட்ஸ்லாண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. மார்ச் மாதம் 26ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தங்க சுரங்கங்களில் வேலை செய்ய சீன தொழிலாளர்கள் இறக்குமதி செய்வதை எதிர்த்து 20,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடினார்கள். மார்ச் மாதம் 31ஆம் நாள் திபெத்திற்குள் பிரிட்டிஷ் துருப்புக்கள் நுழைந்து திபெத்திய துருப்புக்களை தோற்கடித்தது. ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் பல்கேரியாவில் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அதில் சுமார் 200 பேர் மரணமடைந்தனர். ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இடையே தொடர் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் கனடாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல நகரங்கள் அழிந்தன. ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் ஆஸ்திரேலியாவில் ஆட்சியில் அமர்ந்த முதல் கட்சி தொழிலாளர் கட்சியாகும். ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள் வேர்ல்ட் ஃபேர் அமெரிக்காவில் திறக்கப்பட்டது. மே மாதம் 4ஆம் நாள் பனாமா கால்வாயில் பணிகளை அமெரிக்க இராணுவ பொறியாளர்கள் தொடங்கினார்கள். மே மாதம் 4ஆம் நாள் இங்கிலாந்தில் சார்லஸ் ரோல்ஸ் மற்றும் ஹென்றி ராய்ஸ் இணைந்து மோட்டார் கார்களை தயாரித்தனர். மே மாதம் 4ஆம் நாள் ஜெர்மனியில் கால்பந்து கிளப் தொடங்கப்பட்டது. மே மாதம் 5ஆம் நாள் நூற்றுக்கணக்கான திபெத்தியர்கள் சாங்லோவில் உள்ள பிரிட்டிஷ் முகாமை தாக்கினர். இதன் பின் பிரிட்டிஷ் திருப்பி தாக்கியதில் 200 பேர் மரணமடைந்தனர். மே மாதம் 9ஆம் நாள் இங்கிலாந்தில் 1 மணி நேரத்திற்கு 100 மைல் வேகத்தில் செல்லும் முதல் ரயில் இன்ஜின் இயக்கப்பட்டது. மே மாதம் 15ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரில் கன்னிவெடி வைத்து ஜப்பானிய போர்க்கப்பல் ஆஷூஸ் மற்றும் யாசிமா முழுகடிக்கப்பட்டது. மே மாதம் 21ஆம் நாள் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு நிறுவப்பட்டது. மே மாதம் 30ஆம் நாள் நியூயார்க்கில் உள்ள சைராகுஸ் பல்கலைக்கழகத்தில் 11 பெண் மாணவர்களால் சர்வதேச பெண்களின் சகோதரத்துவம் மற்றும் சமூக அமைப்பு தொடங்கப்பட்டது. ஜூன் மாதம் 3ஆம் நாள் பெண்களுக்கான சர்வதேச கூட்டணி நிறுவப்பட்டது. ஜூன் மாதம் 15ஆம் நாள் நியூயார்க்கில் நீராவி படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜூன் மாதம் 16ஆம் நாள் பின்லாந்தில் ரஷ்ய கவர்னர் ஜெனரல் படுகொலை செய்யப்பட்டார். ஜூன் மாதம் 28ஆம் நாள் SS நோர்ச் கப்பல் கடலில் மூழ்கி 600க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜூன் மாதம் 28ஆம் நாள் இங்கிலாந்தில் இங்கிலீஷ் அசோசியேஷன் கால்பந்து கிளப் நிறுவப்பட்டது. ஜூன் மாதம் 29ஆம் நாள் மாஸ்கோ சூறாவளி ஏற்பட்டது. ஜூலை 1ஆம் நாள் கிரேக்க புரட்சியாளர் பாவ்லோஸ் மெலாஸ் மாசிடோனியா போராட்டத்தின் போது ஒரு சிறிய பிரிவினருடன் மாசிடோனியாவிற்குள் நுழைந்தார். ஜூலை 1ஆம் நாள் உலக கண்காட்சியில் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் 3வது நவீன ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கின. ஜூலை 22ஆம் நாள் 2000 சீன வேலையாட்கள் தென்னாப்பிரிக்கா தங்க சுரங்கங்களில் வேலை செய்ய கொண்டுவரப்பட்டனர். ஜூலை 29ஆம் நாள் இந்திய தொழிலதிபர் JRD டாடா பிறந்தார். ஆகஸ்ட் 3ஆம் நாள் திபெத்தின் லாசாவை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் லோதர் வான் ட்ரோத்தா அரேரோ மக்களை தோற்கடித்து அவர்களின் இனப்படுகொலையை தொடங்கினார்.
ஆகஸ்ட் 14ஆம் நாள் இஸ்மாயில் மான்டெஸ் பொலிவியாவின் அதிபரானார். ஆகஸ்ட் 17ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரில் ஒரு பகுதியாக போர்ட் ஆர்தரை கைப்பற்ற தவறியது ஜப்பானின் காலாட்படை. ஆகஸ்ட் 18ஆம் நாள் ஆஸ்திரேலியாவின் முதல் தொழிலாளர் கட்சியின் பிரதமர் கிறிஸ் வாட்சன் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார். புதிய பிரதமராக சுதந்திர வர்த்தக கட்சியின் ஜார்ஜ் ரீட் பதவியேற்றார். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள் பரோஸ் அசோசியேஷன் கால்பந்து கிளப் நிறுவப்பட்டது. செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள் நியூயார்க் நகரில் ஆண்களுக்கான வர்த்தக பள்ளி தொடங்கப்பட்டது. செப்டம்பர் 1ஆம் நாள் லண்டனில் கால்பந்து மைதானம் திறக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் ஜான் வோஸ் விக்டோரியா வெஸ்டாபவுட்டில் இருந்து 3 ஆண்டு பயணத்திற்கு பிறகு இங்கிலாந்தில் உள்ள தேம்ஸ் நதியில் டிலிகு கப்பலில் தோண்டப்பட்ட தோண்டி மூலம் பயணித்தனர். செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் தலாய் லாமா மற்றும் கர்னல் பிரான்சிஸ் யங்ஸ் பேண்ட் இடையே ஆங்கிலோ திபெத்திய ஒப்பந்தம் கையெழுத்தானது. செப்டம்பர் 17ஆம் நாள் இருதய நோய்களுக்கும் ஆல்கஹாலுக்கும் இடையே தொடர்பு உள்ளது என்ற ஆரம்ப கட்ட ஆய்வு அறிக்கை அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் டால்பின் மீன்களை பாதுகாக்கும் வகையில் தனி சட்டம் நியூசிலாந்தில் இயற்றப்பட்டது. அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் நீக்ரோ பெண்களுக்கான கல்வி மற்றும் தொழில்துறை பயிற்சி புளோரிடாவில் தொடங்கப்பட்டது. அக்டோபர் 2ஆம் நாள் இந்தியாவில் 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தார். அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் ஸ்வீடிஷ் கால்பந்து கிளப் தொடங்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் நியூயார்க் நகரத்தில் ஒரு இணைய தொழில்முறை தொடங்கப்பட்டது. அக்டோபர் 11ஆம் நாள் லண்டனில் லோப்டஸ் ரோடு கால்பந்து மைதானம் திறக்கப்பட்டது. அக்டோபர் 13ஆம் நாள் கிரீஸ் நாட்டில் பாவ்லோஸ் மெலாஸ் மாசிடோனியா போராட்டத்தின் போது சுற்றி வளைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அமெரிக்காவில் தொழில்முறை பொறியியல் சகோதரத்துவம் நிறுவப்பட்டது. அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் பெர்லின் அருங்காட்சியகத்தில் கைசர் நுண்கலை காட்சிக்கு திறக்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 19ஆம் நாள் பிலிப்பைன்ஸில் மணிலா வணிக பள்ளி நிறுவப்பட்டது. அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரில் ரஷ்ய கடற்படை ஜப்பானிய படகுகள் என்று தவறுதலாக எண்ணி பிரிட்டிஷ் டாலர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் நியூயார்க் நகர சுரங்கப்பாதையில் முதல் நிலத்தடி பாதை திறக்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 28ஆம் நாள் உருகுவே பனாமா இடையே ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டன. அக்டோபர் 31ஆம் நாள் சிட்டி யூனியன் பேங்க் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் திறக்கப்பட்டது. நவம்பர் மாதம் 8ஆம் நாள் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் தியோடோர் ரூஸ்வெல்ட் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவம்பர் மாதம் 16ஆம் நாள் தெற்கு ஜார்ஜியாவில் உள்ள குடியேற்றம் நார்வே கப்பல் கேப்டன் கார்ல் ஹாண்டன் தன் நிலையமாக மாற்றினார். நவம்பர் மாதம் 24ஆம் நாள் அமெரிக்காவில் கட்டுமான வாகனங்கள் மற்றும் நிலப்போரில் புரட்சியை ஏற்படுத்தும் கம்பளிபூச்சி பாதை உருவாக்கப்பட்டது. டிசம்பர் 3ஆம் நாள் கலிபோர்னியாவில் சார்லஸ் தில்லன் வியாழன் கிரகத்தில் மிகப்பெரிய ஒழுங்கற்ற செயற்கைக்கோளை கண்டுபிடித்தார். டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் அமெரிக்க அதிபர் தியோடோர் ரூஸ்வெல்ட் மன்ரோ கோட்பாட்டை அறிவித்தார். டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் தென் கரோலினாவில் சார்லஸ்டனில் சமூக சகோதரத்துவம் நிறுவப்பட்டது. டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் கிழக்கு பாஸ்டனில் கார்களுக்கான சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் நியூயார்க் நகரத்தின் டைம்ஸ் சதுக்கத்தில் முதல் புத்தாண்டு கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. நண்பர்களை இதுபோன்று மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.